தமிழக வெற்றி கழகம் அதை அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய அழைப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக. எனவே அந்த கட்சியின் சார்பில் அமைச்சரவையில் இடம்பெற்றால் அவர்களுக்கு என்ன துறைகள் வழங்கப்பட இருக்கின்றன? ஏனென்றால் இன்னும் இந்து சமய அறநிலையத்துறை எல்லாம் வழங்கப்படவில்லை. அது கூட்டணி கட்சிக்கு வழங்கப்படுமா? இந்து சமய அறநிலையத்துறை எல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அல்லது காங்கிரசுக்கோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வேறு ஏதேனும் ஒரு துறை வழங்கப்படலாம். எனவே அவர்களுக்கு என்ன துறை வழங்கப்பட இருக்கின்றது என்பது உட்பட பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவி வரக்கூடிய நிலையில் தான் இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாளை தமிழ்நாடு அமைச்சர்களுடைய பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. காலை 10 மணிக்கு மக்கள் பவன் என்று சொல்லப்படக்கூடிய சென்னை கிண்டியில் இருக்கும் ஆளுநர் மாளிகையிலே புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். 9 அமைச்சர்களுடைய அறைக்கும் முதலமைச்சர் செல்கின்றார். அவர்களுடைய அறையிலே நடைபெறக்கூடிய அமைச்சர்களுக்கான கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு அமைச்சரையும் இருக்கையில் அமர வைத்து அவர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே நாளை இன்னும் தலைமைச் செயலகத்திலே அதிகப்படியானவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்களை சந்திப்பதற்காக. அந்த எண்ணிக்கை மேலும் தலைமைச் செயலகத்தில் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 25 அமைச்சர்கள் வரை இந்த அரசியலை இடம்பெறப் போகின்றார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளும் தமிழகத்தை ஆளப்போவது தமிழக வெற்றி கழகம் தான். அதனுடைய அரசு என்பது கூட்டணி அரசாக இருந்திருக்கின்றது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பேன் என்று விஜய் சொன்ன பொழுது பலரும் அதை வேடிக்கையாக பார்த்தார்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பதாக சொன்ன விஜய்க்கு கூட்டணிக்கு செல்வதற்கு கூட யாரும் இல்லை என்பதாகவெல்லாம் சில கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஆனால் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திலும் பங்குகளை வழங்கி இருக்கின்றார். அதன்படி கிள்ளியூர் ராஜேஷ்குமார், மேலூர் விஸ்வநாதன் என்று காங்கிரசினுடைய 2 உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்று திமுக கூட்டணியிலேயே இருந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியோருக்கும் அமைச்சரவையிலே இடம் தருவதற்கு விஜய் முன் வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே விஜய் அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவித்திருந்த அந்த பிரகடனத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். நீண்ட நாட்களாக தமிழகத்திலே 2 கட்சிகள் தலைமையிலான அரசு மட்டுமே மாறி மாறி அமைந்து வந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு சில இடங்கள் கிடைத்தன. ஆனால் கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கான சூழலே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. எனவே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த சிறிய கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த வாய்ப்பும் இல்லை. சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என்றால் கூட அங்கே அவையினுடைய முன்னவர் அனுமதி பெற வேண்டும், பேரவைத் தலைவர் அனுமதி பெற வேண்டும், 3 நிமிடங்களுக்குள்ளாகத்தான் பேச வேண்டும். அமைச்சரவையிலும் இடம் கிடையாது. தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை தொடர்ந்து அமைச்சர்களிடம்தான் முன்வைக்க முடியும் என்பதாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் முற்றுமுழுதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எல்லா வகையிலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த அமைச்சரவையிலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு அவர் வழிகோலி இருக்கின்றார் என்பதாகத்தான் பார்க்க முடியும். கூட்டணியாக இருந்து தன்னுடைய வெற்றிக்கு உதவாத ஒரு சூழலிலும் கூட வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் தனிப்பெரும்பான்மை பெற்றவர் என்ற அடிப்படையிலே ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியினை பெற்ற தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தன்னோடு கூட்டணி அமைக்க முன்வந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தற்போது வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றார். அமைச்சரவையிலே இடம் கொடுத்திருக்கின்றார். எனவே விஜய் அதை உறுதி செய்திருக்கின்றார் என்பதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை காலை 10 மணிக்கு அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறப் போகின்றது. இடதுசாரிகள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கின்றோம், அமைச்சரவையிலே எங்களுக்கு இடம் ஒதுக்குவதற்கான தேவை கிடையாது என்று. அதே நேரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விஜய் முன்வந்து வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இந்த முறை கைவிட்டு விடக் கூடாது என்பதாக கட்சியினுடைய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசியதும், அதன் பிறகாக திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருந்தாரோ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமையே திருமாவளவனுக்கு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்ததும் கூட மறந்திருக்க மாட்டார்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய கூட்டணியாக பரிணமித்திருக்கின்றார்கள். இதற்கு மேலே திமுக கூட்டணியிலே நாங்கள் தொடர்கின்றோம் என்று அந்த கட்சிகள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகும் கூட நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கின்றோம் என்பதாக விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அமைச்சரவையிலே அவர்கள் பங்கேற்றால் அதன் பிறகு திமுக கூட்டணியில் தொடர்கின்றோம் என்ற அவர்களுடைய வாதத்திற்கு வலு இல்லாமல் போய்விடும். எனவே அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் அங்கம் பெற்றிருக்கின்றார்கள் என்பதாகவே அரசியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோ நாளை அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவையிலே இடம்பெறும் பொழுது பார்க்கப்படும். எனவே தற்பொழுது IUML என்று சொல்லப்படக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசிலே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு வாய்ப்பினை வழங்குவதற்கு விஜய் முன் வந்திருக்கின்றார். எனவே நாளை நடைபெறப் போகின்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலே இந்த கட்சிகள் எல்லாம் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாவேகாவை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 உறுப்பினர்கள் வரை அமைச்சரவையிலே இடம்பெறக்கூடும். மேலும்
காங்கிரஸை சார்ந்த 2 பேர், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த தலா ஒருவர் என்று இடம்பெற முடியும். எனவே இந்த அரசை பொறுத்தவரை எந்தெந்த கட்சிகள் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய அரசாக இருக்கின்றது என்றால் தாவேகா இருக்கின்றது, காங்கிரஸ் இருக்கின்றது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றது, அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கின்றது, வெளியிலிருந்து ஆதரிப்பவர்களாக இடதுசாரிகள் இருக்கின்றார்கள். எனவே சட்டப்பேரவைக்கு உள்ளாக தமிழக வெற்றி கழக அரசின் மீது விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடும். எனவே அடுத்து நடைபெறப் போகின்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த கூட்டத்தொடராக இருக்க போகின்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல் சந்தித்த கட்சிகளும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையிலே தமிழக வெற்றி கழக அரசில் இணைவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக, அதாவது திமுகவை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சட்டப்பேரவையிலே விமர்சனத்தை முன்வைத்தால் தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவாக காங்கிரஸ் எழுந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இடதுசாரிகள் குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவாக சட்டப்பேரவையிலே செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் ஆதரவாக சட்டப்பேரவையிலே குரல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அமைச்சரவையிலே இடம்பெறப் போகின்றார்கள். வெளியிலிருந்து ஆதரவளிப்பதாக இடதுசாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கூட சில முக்கியமான வாய்ப்புகளை விஜய் ஆட்சியில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது என்றால் அமைச்சரவை மட்டும் முதன்மையான இடம் கிடையாது. அமைச்சரவையை கடந்து அரசில் அங்கம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் பல நியமனங்களை செய்ய முடியும். நியமன உறுப்பினர்கள், வாரியங்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் இடம்பெற செய்ய முடியும். எனவே இடதுசாரிகளுக்கும் பல வாய்ப்புகளை வழங்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் முன்வந்திருக்கின்றது. இடதுசாரிகளை பொறுத்தவரை தொழிலாளர்கள், தொழிற்சங்கம் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்கள், விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய விதமாகத்தான் தமிழக வெற்றி கழக அரசிலே அமைச்சரவையில் இடம்பெறாவிட்டாலும் இடதுசாரிகளுக்கு சில பொறுப்புகளை வழங்குவதற்கு உத்தேசித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே இடதுசாரிகளும் கூட இணைந்த ஒரு அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட போகின்றது. கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். காலை 9:30 மணி அளவில் தலைமைச் செயலகம் வரக்கூடிய முதலமைச்சர் மாலை 5 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு செல்கின்றார். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது ஒரு சம்பிரதாயமாக நடைபெறும். அதாவது கொடியசைத்தலோடு முதலமைச்சர்களுக்கான அந்த நிகழ்வுகள் முடிவுற்றுவிடும். ஆனால் தற்போதைய அரசை பொறுத்தவரை முதலமைச்சர் கொடியசைத்து வாகனங்களை தொடங்கி வைப்பது மட்டுமல்ல, அந்த வாகனங்களை இயக்கி பார்த்து அவையெல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதையும் பார்த்தறிந்து வருகின்றார். அமைச்சர்களுடைய அறைக்கு திடீரென்று சென்று அமைச்சர்கள் என்ன பணி செய்து வருகின்றார்கள் என்பதையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் சரியாக 10 மணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். தன்னுடைய அமைச்சர்களை மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நிர்வாக ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தற்போது அரசியலிலும் சில மாற்றத்தை விஜய் கொண்டு வந்திருக்கின்றார். ஆட்சி ரீதியிலான மாற்றம் ஒரு பக்கம், அரசியல் ரீதியிலான மாற்றம் ஒரு பக்கம் என்று தமிழ்நாட்டை ஒரு மாறுபட்ட பாதையிலே தற்பொழுது ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக இருந்து கொண்டு செல்கின்றார் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் கடந்த ஒரு 10 நாட்களாக முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இருந்து வருகின்றன. இப்பொழுது அமைச்சரவையிலும் சிறிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்திருப்பதன் மூலமாக, இடம் தருவதற்கு முன் வந்திருப்பதன் மூலமாக அந்த கட்சிகளுடைய குரலும் சட்டப்பேரவையிலே எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். ஆட்சி அதிகாரத்தில் அந்த கட்சிகளும் பங்கேற்பதன் மூலமாக தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இருப்பதாக உணர்வதற்கான ஒரு உளவியல் பலத்தை தருவதற்கான ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு மாறி இருக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது இந்த அறிவிப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்திருக்கின்றது. நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். 13 அமைச்சர்கள் வரை தாவேகாவை சார்ந்தவர்கள் இருக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். சில மாவட்டங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை. மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் தாவேகாவால் பெரிய வெற்றி விழுக்காட்டை பதிவு செய்ய முடியவில்லை. அந்த மாவட்டங்களுக்கும் சேர்த்து டெல்டா சார்ந்த ஒருவரை அவர் அமைச்சராக நியமிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.